வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6இல் 3ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. துணி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையின் ₹1 செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்சாலைக்கு அதில் செலவாகக்கூடிய ₹1 மாற்றி கொடுத்தாங்க. அதாவது என்னென்னதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறாங்க. அப்போ ₹1 அப்படின்னா 100 பைசா. சரியா? இப்போ பாருங்க, விவரங்கள் இருக்கு பாருங்க. விவசாயிக்கு 20 பைசா, நூல் நூற்றலுக்கு 35 பைசா, சாயம் போடுபவருக்கு 15 பைசா, நெசவாளிக்கு 15 பைசா, அச்சிடுபவருக்கு 5 பைசா, சம்பளமாக 10 பைசா கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன வரையணும்? இதனை வட்ட விளக்கப்படத்தில் குறிக்கலாமா? வட்ட விளக்கப்படத்தில் நம்ம குறிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? மைய கோணம் வேணும். அப்போ முதல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள் எடுத்து நம்ம அப்படியே கீழே எழுதிடலாமா? பாருங்க, அப்படியே எழுதிட்டேன் பாருங்க. அவங்க கொடுத்துருந்தது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மைய கோணம். மைய கோணம்னா பகுதியின் மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்ட்டு 360. இப்போ இது வந்து மொத்தம் எவ்வளவு? 100 பைசா. மொத்தம் எவ்வளவு? 100 பைசா. எல்லாத்தையும் கூட்டுங்க, 100 பைசா வரும். ஏன்னா ₹1 எத்தனை பைசா? 100 பைசா. இப்போ பாருங்க, இந்த பகுதியோட மதிப்பு எவ்வளவு? 20. பகுதியோட மதிப்பு 20, மொத்த மதிப்பு 100 பைசா இல்லையா? இன்ட்டு 360. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கே ஒரு 36 இருக்கு. ரெண்டையும் கூட்டிட்டா 72 டிகிரி. முடிஞ்சுது. அதுக்கு எடுப்பாங்க நூல் நூற்றல் 35. மொத்தம் எவ்வளவு? 100. ஏன்னா இங்கே கீழே டோட்டல் போட்டு வச்சுருங்க பாருங்க. 100 தான் வரும் மொத்த மதிப்புக்கு. 100 பெருக்கல் எதை கொண்டு பெருக்கணும்? 360 கொண்டு பெருக்கணும். ஒரு 0 கேன்சல். ரெண்டாயிரம் பாடு பாருங்க. 18 2 36, 5 2 10. அஞ்சாயிரம் பாடு பாருங்க. 4 5 5, 7 5 35. இப்போ பாருங்க, 7 பெருக்கல் 18. 7 18 எவ்வளவு? 126 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்க, 15 இல்லையா? யாருக்கு? சாயம் போடுபவருக்கு 15 பைசா. மொத்த பைசா எவ்வளவு? 100. எதை கொண்டு பெருக்கணும்? 360. கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல். ரெண்டாயிரம் பாடு. 18 2 36, 5 2 10. அஞ்சாயிரம் பாடு. 4 5 5, 3 5 15. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 3 பெருக்கல் 18. 3 18 எவ்வளவு? 54 டிகிரி. அதுக்கு அடுத்து பாருங்க, மறுபடியும் 15 பைசா தான் வருது. அப்போ 15/100 பெருக்கல் 360. பாருங்க, இந்த மாதிரி கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3 × 18 தான் வரும். பெருக்கிட்டு 54. கேன்சல் பண்ணிங்க. இது கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரம் பாடு. இங்கே 18, இங்கே ரெண்டாயிரம் பாடு 5 தடவை. 4 5 5, 3 5 15. அப்போ 3 18 54. அச்சிடுவருக்கு எவ்வளவு? 5 5 பைசா தான். அப்போ 5, மொத்த பைசா 100. எதை கொண்டு பெருக்கணும்? 360. இந்த 0வும் கேன்சல். 4 5 5, 2 5 10. 4 2 2, 18 2 36. அப்போ இது மட்டும் தான் இருக்குது. 18 மட்டும்தான் இருக்குது. அப்போ 18 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்க, லாஸ்ட்டாக சம்பளம் வந்து 10 பைசா. அப்போ 10/100 எதை கொண்டு பெருக்கணும்? 360. இந்த 0வும் கேன்சல். இந்த 0 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 1 பெருக்கல் 36 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 36 பெருக்குனா 36. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன வரணும்? 360 வரணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். கூட்டி பார்த்துருவோமா? 6 8 14, 14 4 18, 18 1 4 22, ஒரு 6 28, 30. 30க்கு 0 போட்டுருவோமா? 30க்கு 0. மிச்சம் 3 3 6, 6 1 7, 12 17, 19 ஒரு 7, 26. 26க்கு 6, மிச்சம் 2 2 1 3. 360 வந்துருச்சு. அப்போது நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இதை தான் நம்ம எதில் குறிக்க போகிறோம்? வட்ட விளக்கப்படத்தில் குறிக்க போகிறோம். இருங்க, நான் அப்படியே பேப்பர் எடுத்துக்கிறேன். வட்ட விளக்கப்படம் பாருங்க. வட்ட விளக்கப்படம் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்குங்க நீங்கள். சரியா? வட்டம் போட்டுக்கிட்டு இந்த வட்டத்தோட மையத்திலேருந்து ஒரு கோடு, ஒரு இணைக்கோடு வரைஞ்சிங்க. இப்போது நம்ம கண்டுபிடிச்சது இது பண்ண போகிறோம். முதல்ல பாருங்கள், விவசாயிக்கு எவ்வளவு? 72 டிகிரி. விவசாயிக்கு 72 டிகிரி. இப்போ பாருங்கள், இந்த இது பாகைமான இருக்கிற இதோட மையத்தை இந்த வட்டத்தோட மையத்தில் கரெக்டாக வைக்கணும். வச்சிட்டோமா? எத்தனை டிகிரி? 72 டிகிரி. இங்கே பாருங்கள், இந்த 0ல் தான் நம்ம ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் இந்த கோட்டு மேலே இருக்குது. 0 10 20 30 40 50 60 70. அதுக்கடுத்து 2 72 டிகிரி. பாருங்கள், 71 72 72. இப்போ பாருங்கள், மையத்திலேருந்து இந்த புள்ளியை இணைக்க போகிறோம். வட்டத்தை விட்டு தாண்டி வெளியே போகாத அளவுக்கு வட்டத்தோடு நிறுத்திடுங்க. புள்ளிக்கு நேராக வட்டத்தோடு நிறுத்திடலாம். இது எத்தனை டிகிரி? 72 டிகிரி. இது யார்? விவசாயி. சரியா?
அடுத்தது யார் பாருங்க, அடுத்தது நூல் நூற்றல். நூல் நூற்றத்துக்கு எவ்வளவு? 126 டிகிரி. இந்த பேப்பரை அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு மறுபடியும் இந்த பாகைமானியோட மையத்தை கரெக்டாக இந்த வட்டத்தோட மையத்தில் பொருந்துற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டோமா? எத்தனை டிகிரி? 126 டிகிரி. பாருங்க, இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுதான் இந்த கோட்டு மேலே இருக்குது. 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 126. இங்கே பாருங்க, 120, 130க்கு நடுவில் ஒரு கோடு இருக்கா? இது 125 நடுவில் இருக்கிறது. 120க்கு 130 நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும், அது 125. அதுக்கு அடுத்து இருக்க கோடை எடுக்கணும். அதுக்கு அடுத்து இருக்க கோட்டை நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இதிலிருந்து எனக்கு போகிற வட்டத்துக்கு வெளியே போகக்கூடாது. வெளியே போகாமல் நிறுத்திடுங்க. இது எத்தனை டிகிரி? 126 டிகிரி. இந்த இடத்துல எழுதிடுங்க. இது 126 டிகிரி. யார் இது நூல் நூற்றல். நூல் நூற்றல். சரியா? அடுத்தது 3வது பாருங்க, சாயம் போடுபவருக்கு 54 டிகிரி, நெசவாளிக்கு 54 டிகிரி தான். முதல்ல சாயம் போடுபவர் குறிச்சு வந்துடலாம். பேப்பர் நல்லா தலைகளை மாற்றி வச்சுங்க. மையத்தில் இதோட மையத்தை வைக்கணும். பாகைமானி மையத்தை இங்கே வைக்கணும். எத்தனை டிகிரி? 54 டிகிரி. பாருங்க, 0, 10, 20, 30, 40, 50. இதுக்கு அடுத்து ஒரு 4 சின்ன கோடு, 51, 52, 53, 54. 54. இப்போ பாருங்க, இந்த மையத்திலிருந்து என்ன செய்யணும்? இந்த புள்ளிக்கு நேராக வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. வட்டத்தை விட்டு வெளியே போகாமல் இது பண்ணுங்க. குறிச்சிருவோமா? எவ்வளவு? 54 டிகிரி. யார் 54 டிகிரி? சாயம் போடுபவர். இந்த இடத்துல எழுதிருங்க. சாயம் போடுபவர். சாயம் போடுபவர். அடுத்ததும் 54 டிகிரி தான். யார்? நெசவாளி. அடுத்ததும் 54 டிகிரி தான் நெசவாளி. பாருங்க, கரெக்டாக இந்த சாயம் போட முடிச்சிருக்கோம் இல்லையா? கரெக்டாக அதிலே வைங்க. அதில் வச்சுட்டு எத்தனை டிகிரி? அதே 54 டிகிரி தான். பாருங்க, 0, 10, 20, 30, 40, 50. அதுக்கு சின்ன கோடு 4 கோடு, 51, 52, 53, 54. முடிஞ்சுது. இப்போ பாருங்க, இந்த வட்டத்தோட மையத்திலிருந்து கோடு போடுங்க. இந்த புள்ளிக்கு நேராக வச்சு போடணும். வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. சரியா? வட்டத்தை வெளியே போகாமல் அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்க, இதில் 54 டிகிரி தான். இது யார்? நெசவாளி. அப்போ இந்த இடத்துல 54 டிகிரி இதை எழுதிடுங்க. நெசவாளி. நெசவாளி. சரியா? அதுக்கு அடுத்தது 18 டிகிரி அச்சிடுபவர், 36 சம்பளம். 18 டிகிரி. 18 டிகிரி யார்? அச்சிடுபவருக்கு 18 டிகிரி. கொஞ்சம் கிராஸாக வச்சுங்க, அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மையத்தில் வச்சாச்சு. எத்தனை டிகிரி? 18 டிகிரி. பாருங்கள், 0, 10, 10 இங்கே இருக்குது. இந்த 10க்கும் 20க்கு நடுவில் ஒரு கோடு இருக்கா? இது எத்தனை? 15, 16, 17, 18 டிகிரி. 18 டிகிரி. இணைச்சிருவோமா? பாருங்கள், கரெக்டாக இணைச்சிடலாம். கரெக்டாக இணைச்சிருவோம். இணைச்சிட்டோமா? முடிஞ்சுது. இது எத்தனை டிகிரி? 18 டிகிரி. இந்த 18 யார்? அச்சிடுபவர். இதில் கொஞ்சம் எழுதிடுவோம். அச்சிடுபவர். அச்சிடுபவர். கொஞ்சம் நீங்கள் கிராஸை கூட எழுதிக்கலாம். அச்சிடுபவர். மிச்சம் நீங்கள் அளவே எடுக்க வேண்டாம். தானாகவே இங்கே எவ்வளோதான் இருக்கும்? அந்த கடைசி இது 36 டிகிரி இருக்கா? இந்த கடைசியில் இருக்க இந்த 36 டிகிரி அப்படியே எழுதிடுங்க. இது என்னது? சம்பளம். இது சம்பளம். சம்பளம். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான வட்ட விளக்கப்படம். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.